ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோட் 16 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் போட்ட உடனே ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம மிக்கோட்டோ அவரு மிதோரியோட கண்ணு முன்னாடி இறந்து போறாரு. அங்க மிதோரியால சுத்தமா எதுவுமே தாங்கிக்க முடியல. அங்க அவரு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போத மிதோரி இருக்கால, அவனுக்கு அப்புறமா ரெண்டாவது ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனா அது நம்ம மிக்கோட்டோ தான். அதே மாதிரி ஒன்ஸ் அவனோட மொத்த பவரையும் காட்டினா அவ்வளவுதான். முன்னாடி யாரா இருந்தாலும் அவங்களால மேட்சே பண்ண முடியாது. அதனாலே மிதோரி சொல்றான், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நீ ஏன் தனியாவே ஃபைட் பண்ணக்கூடாது? நான் டீமா சண்டை போறது கண்டிப்பா உனக்கு சூட்டே ஆகாது. ஆனா உண்மையை சொன்னா நம்ம மக்கட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனோட டீம் அதுதான் அவனுக்கு எல்லாமே. அந்த விஷயத்தை எப்படி நம்ம மிதோரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அந்த இடத்துல மக்கட்டோட டீமோ கேமரால கான்டாக்ட் வந்து, கேப்டன் நம்ம ஷீரோ இருக்கால, ஃபைனலி அவன் லெவல் 2க்கான ஸ்வாட்மன்ஷிப் அதை அவன் பாஸ் பண்ணிட்டான். அதனால கேப்டன் இப்போ என்னாலேயும் உங்களுக்கு உதவியா இருக்க முடியும். அங்க ஜாகிரும் சொல்றான், அப்புறம் என்ன, வாங்க நம்ம வந்து ட்ரீட் வைக்கலாம் இதுக்கு. இப்போ புரியுதா மிதோரி, எனக்கு என்னோட காம்ரேட்ஸ் அவங்க தான் எல்லாமே. நான் சண்டை போடும் போது எனக்கு காயமே ஏற்பட்டாலும் அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க வந்திருக்காங்க, அவங்க என்னோட லெகசியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸே இவங்க தான். நீ அப்போ சொன்ன விஷயம் எனக்கு அந்த டைம்ல அவளுக்கு புரியல, ஆனா இப்போ எல்லா விஷயமும் புரியுது. நீ சொன்ன மாதிரியே உன்னோட காம்ராஜுக்காக நீ எல்லாத்தையுமே பண்ண. இப்போ ஸ்டில் இப்போவும் உன்னோட ஆசை நிறைவேறி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். பாரு, உன்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே எந்த போனாலும் இன்னமும் 2 பேர் உயிரோட இருக்காங்க. அங்க சோகத்தோட அப்படியே அவனோட கண்ணை முறான். இது வரைக்கும் அங்க அழுகியாவது. நீ மக்கட்டும், நீ என்னதான் இறந்து போயிருந்தாலும் ஒரு லீடரா நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்ட. இந்த மாதிரி விஷயத்த என்னால கூட பண்ண முடியாது மக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணிருக்க மக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அன்கான்சியஸா இருக்கான். அவனோட மைண்டுக்குள்ள எல்லா ஃபவுண்டர்ஸும் அவன் கிட்ட போறாங்க. அந்த இடமே ரொம்ப கருப்பா இருக்கு. ஆமா, இந்த இடத்துக்கு என்ன ஆச்சு? இந்த இடம் ரொம்ப டார்க்கா மாறிக்கினே போகுது. கண்ணு முன்னாடியே எல்லாருமே எந்த போனா அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதனால்தான் இந்த அளவுக்கு ரொம்ப டார்க் ஆகுது. அதனால்தான் இப்படி ஆகுது. அந்த இடம் முழுக்க டார்க்னஸ் அப்படி பரவுது. மற்ற ஃபவுண்டர்ஸுக்கு புரியுது, ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி லாசஸ் அனுபவிச்சிருக்காங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காம்ரேட்ஸ் இந்த மாதிரி எல்லாரையுமே அவங்க இழந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல நம்ம ஃபேமிலியோ எல்லாரையுமே இழக்கும் போது நம்மளோட மனசு அப்படியே ஸ்டக் ஆயிடும். நம்மளுக்கு எதுவுமே பண்ண தோணுது. ஈவன் நம்ம ஹினோக்கி இருக்காருல, அவராலேயே அங்க மூவ் ஆன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய காயமா இதயத்திலே இருந்துச்சு. இதெல்லாம் யோசிச்சுக்கினே அப்படி ஹினோக்கி சொல்றாரு, ஹே மினாட்டோ. ஆனா மினாட்டோ கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவன் சொல்றான், இல்ல எனக்கு இதுக்கு மேலேயும் சண்டை போட எந்த விதமான விருப்பமும் இல்ல. இப்ப எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? ஏதோ என்னோட இதயத்தை அப்படி கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாமே என்னோட தப்பு தான். ஸ்டார்டிங்லயே உங்க எல்லாரையுமே நான் சண்டை போட விட்டுருக்கணும். இப்படி விட்டுருந்தா யாருமே எந்த போயிருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஆகல. விஷயத்துக்கும் காரணம் நான் தான். முக்கியமா நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி கடைசியில எல்லாரையுமே இழந்தேன். கடைசியில இப்போ நான் ஒரு வெசலா ஒண்டிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். மினாட்டோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது. கடைசியா நம்ம மக்கட்டும் இறக்கும் போது அவருக்கு நான் ஹேண்ட் ஷேக்கை கொடுத்தேன். அந்த டைம்ல எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது, நான் என்ன பண்ணுன்னு. அவர் என்ன நம்பி இருக்காரு. நான் தான் இதுக்கப்புறம் அவரோட லெகசியா இருக்கணும். அதனால அவரோட லெகசியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால இப்பத்துல இருந்து நான் வெறுமா உங்களை ஒண்டி சர்பாஸ் பண்ணும் அப்படின்னு நான் பார்க்கல. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, உங்க கூட இருக்கிற ஒரு மொமெண்ட்டும் நான் எல்லாரையுமே சர்பாஸ் பண்ணுவேன். இப்படி நம்மால சொல்ல அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒலி அப்படி நம்ம ஹீரோ மேல வரும். அந்த இடத்துல எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். அங்க மினாட்டோவோ சொல்றான், அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் யாருமே இறக்க போதில்ல. கண்டிப்பா நான் இறக்கவும் விட மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்துல இது வரைக்கும் இறந்து போனாங்களே எல்லாரோட உடலையும் அவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அங்க இன்னமும் நம்மால முழிக்கல. அவன் இன்னமும் தூங்கிதான் இருக்கான். இன்னொரு பக்கம் மக்கட்டோவையும் அவங்க தனியா வைக்கிறாங்க. போகும்போதே அவரு கேக்குறாரு, எல்லாரையுமே நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம், இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். சரி நீங்க போகலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிக்கணும். காஷிக்கு என்ன விஷயம் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால காஷி அங்க சொல்றா, தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. இவங்க போனக்கப்புறம் யாரோ ஒருத்தங்களுக்கு அவர் கால் பண்றாரு. ஹேய், இது நான் தான் மிதோரி. என்ன விஷயம்னா, நம்ம மக்கட்டோ இருக்கான, அவன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த அப்போஸ்டலோட புக் இருக்கும். அதை பார்த்துக்கினே ஒரு சொல்றாரு, அப்பனா நம்மளுக்கு எனிமையா இருக்கிற அந்த 12 அப்போஸ்டல் அவங்களையும் நம்ம தடுக்கணுமா? சரி, இதுக்கு மேலேயும் நம்ம பொறுத்தது போதும். அடி வாங்கினது நம்ம திரும்பவும் கொடுக்கணும். இப்போ வேட்டையாடுறதுக்கான டைம் இது. இப்படி கடைசியா சொன்னவன் தான். 1 மாசம் கடந்து போகுது. அவன் எங்க போனா என்ன பண்ணா எதுவுமே தெரியல.
இதுக்கப்புறம் ஒரு மாசம் கடந்து போகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நம்ம அடிக்க வந்தா அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஹீரோ ஒரு பயங்கரமான பெனிட்ரேஷன் அப்படின்னு ஒரு தாக்குதல் அங்க பண்றான். ஆனா சூவால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. தடுத்ததும் இல்லாம பதிலுக்கு ஒரு தாக்குதல் அவன் பண்ண வருவான். அதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். பெனிட்ரேஷன் அந்த அட்டாக்கை தடுத்து திரும்ப அவன் தாக்க வந்திருக்கான். அப்பயும் மினாட்டோ விடல, கையை பிடிச்சு அப்படியே ஒரு ஃபிளிப்பு இங்கே ஆளு விழ போவான். ஆனா அப்பயும் நம்ம விடல, காலை வச்சு தாக்குறான். ஆனா அது வேலைக்கு ஆகல. நான் இப்படி பண்ணுவான்னு ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தெரியும். அதே மாதிரி அவன் தடுக்கவும் செய்யறான். திரும்பவும் அங்க தாக்கலான்னு போகும்போது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம இச்சிகா தான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. மக்கட்டோ கூட இந்த நிறைய பேர் அங்க எந்த போனாங்க. எல்லாருக்குமே கடைசியா ஒரு இறுதி மரியாதையை அவங்க செலுத்தினாங்க. அதுல கூட இந்த எல்லாருமே ஏன் இத்தனைக்கும் நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். சைட்ல பார்க்கும்போது நம்ம அவனும் அங்க வந்திருக்கான். நம்ம சூவால எதையுமே ஏத்துக்க முடியல. அண்ணன் இறந்து போவான் அப்படின்னு அவன் சுத்தமா யோசிக்கல. அங்க இப்பவும் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கவலைப்படுறான்னு. அந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு அவனோட அண்ணன் மக்கட்டோ அவனோட போட்டோவையே ரொம்ப நேரத்துக்கு அவன் பாக்குறான். இந்த அளவுக்கு நம்ம மக்கட்டோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படியே ஒரு நாளைக்கு முன்னாடி போகுது. அங்க ஹீரோ வரும்போது அவன் பாக்குறான். கிட்ட ஒரு டைரி இருக்கும், கூடவே ஒரு பூனையும் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம மக்கட்டோ ஸ்டார்டிங்ல அங்க சொல்லியிருப்பான். ஒரு குறும்புத்தனமான பூனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த பூனை இதுதான். அந்த பூனையை பார்த்தோன்னு தெரியுது. அட இந்த பூனை அப்பனா மினாட்டோ உனக்கு இந்த பூனையை பத்தி தெரியுமா? ஏன்னா அநியாயமா எனக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்க. இந்த பூனையை பத்தி கூட எனக்கு தெரியல. அந்த ரூமுக்கு போற வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த ரூம்ல ஒரு கியூட்டான பூனை இருக்கும்னு. அவன் எந்த மாதிரி புக்கெல்லாம் வச்சிருக்கானு. அந்த இடத்துல ஏகப்பட்ட புக் இருக்கும். பூனையை எப்படி மோட்டிவேட் பண்றது, இந்த மாதிரி புக்கெல்லாம் ஆளு படிப்பான் போல. அந்த மாதிரி புக்கெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும். அவன் எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடுவான் இதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஸ்டிக்கி நோட்ஸா ஏகப்பட்ட விஷயத்த அவன் ஒட்டி வச்சிருந்தான். எல்லாமே அவனோட டீம்மேட்ஸை பத்தி தான். அதெல்லாம் பாக்குற வரைக்கும் எனக்கு சுத்தமா தெரியல என்ன பண்ணிருக்கான், என்ன யோசிக்கிறான்னு. அங்க கையில ஒரு புக் இருக்கும். மினாட்டோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா, அந்த டைரிஸ் மினாட்டோ இது எல்லாமே எனக்காக என்னோட அண்ணன் எழுதின டைரிஸ் தான். நான் உள்ள போகும்போது இந்த டைரிஸை நான் கண்டுபிடிச்சேன். இந்த டைரியில அவனோட மிஷினை பத்தி எழுதியிருக்கான். அவன் எப்படி அந்த டைம்ல ஃபீல் பண்ணா எல்லா விஷயத்தையும். ஆனா கடைசியில அவன் ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னதான் மிஷினை பத்தி எழுதினாலும் கடைசியில உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு தான் இருக்கும். இங்க ஒண்டியில ஒரு பேஜையும் அவன் திருப்பி பாக்குறான். எல்லா மிஷன்ஸோட எண்ட்லயும் நம்ம அவன் ரொம்ப மிஸ் பண்றான். நீ ஓகேன்னு நினைக்கிறேன். நம்ம மக்கட்டோ நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதே அப்போ ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இந்த டைரி எழுதுனது. இப்போ வரைக்கும் அவன் எழுதியிருக்கான். அதுல முதல் முறையா அவன் ஹண்டர் எக்ஸாம பாஸ் பண்ணிருப்பான். இவன் ஆன்டி ப்ராஃபஸி யூனிட்டுக்கே ஒரு மெம்பராகவும் மாறி இருப்பான். அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சைடு ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு எதுவுமே ஆக கூடாது. அடுத்ததா இன்னொரு நாளும் வந்து அதுக்கப்புறமா இன்னொரு மெசேஜ் இருக்கு. நம்ம ஹனடா மினாட்டோ அந்த பொண்ணு 3 பேருமே அன்னோனான மிஷினுக்கு போயிருப்பாங்களே. அப்போ கூட சூவோட அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டாரு. ஏன்னா அது அன்னோனான ரேங்க்ல இருக்க ஒரு மிஷினு. அதனால என்ன ஆகுமோ அது சொல்ல முடியாது. நான் இப்பவும் வேண்டிக்கிறேன், கண்டிப்பா நீ சேஃபா வருவேன்னு. ஹார்ட் வார்மிங்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் எழுதியிருப்பாரா. அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்த கேட்டோன்னே நம்ம ஆளு மனசு உடைஞ்சு போயிடறான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அங்க தப்பா அவனோட அண்ணனை பத்தி யோசிச்சான். ஆனா மக்கட்டோ எப்ப பார்த்தாலும் நம்ம பத்தி தான் யோசிச்சிருக்கான். நான் யோசிக்கல, எல்லாமே ஏன் தப்பு தான் அண்ணா இப்படின்னு. அங்க கடைசியில தான் ரியலைஸே ஆகுது. நம்ம ஹீரோவும் சொல்றான், உனக்கு தெரியுமா உன்னோட அண்ணன் மக்கட்டும் அவன் போகும்போது ஒரு விஷயத்த சொன்னான். என்னோட ட்ரெஷரே என்னோட பிரதர் தான். உனக்கு தெரியுமா மினட்டோ, எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். ஆனா என்ன ஒண்ணு, என்னால அவன் கிட்ட ஒழுங்கா பேச முடியல. நீ கொடுத்த இந்த ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீ சொன்னல அதே மாதிரியே நான் பண்றேன். என்னோட பூனை கிட்ட பேசுற மாதிரி கண்டிப்பா அவன் கிட்ட ஒரு நாள் என்னால பேச முடியும். ஆனா மக்கட்ட உண்மையிலேயே பாவம். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த அவனால பண்ண முடியல. இதை கேட்கும் போது இன்னமும் கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சோர்ந்து போகாம ஒரு விஷயத்த ஆளு டிசைட் பண்றான். நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கணும்னா, இவன் என்னோட அண்ணன் மேல இருந்து பார்த்தாலும் அவன் கண்டிப்பா என்னை பத்தி கவலைப்பட வேணாம். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். இதுக்கப்புறம் டைரக்டா அவங்க இச்சிகா, அதாங்க நம்ம ஹினோக்கியோட தங்கச்சி, அவங்கள மீட் பண்றாங்க. ஆமா, நீங்களாம் யாரு? நான் தான் மக்கட்டோட தம்பி. உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். அங்க மக்கட்டோ அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மக்கட்டோக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு. நம்ம முகத்துல அவளுக்கும் காட்டிக்காம அங்க ட்ரைனிங்க்கு அவங்க ஒத்துக்க அந்த இடத்துல ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. இதே மாதிரி பல மாசம் அவங்க கடந்து போகுது. அந்த இடத்துல அவங்க பயங்கரமா பாராட்டுறாங்க. உண்மையிலேயே நீ நிறைய விஷயத்தை இப்ப கத்துக்கின. நம்ம ஹீரோவும் கேக்குறான், ஆமா என்ன பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. ஹேய், உண்மையை சொன்னா உனக்கு டீச் பண்றதுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா நீ தான் எனக்கு டீச் பண்ணும். அந்த அளவுக்கு திறமசாலியா இருக்க. ஆனா ஏதோ ஒண்ணு, சண்டைக்கு ரெடி அவங்க
ஏன்னா இப்போ உங்களோட சண்டை அது ஏன் கூட அட் டைம்ல வாங்க. அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. சூ டைரக்டா தாக்குறான். மேல நம்ம ஹீரோ தாக்க வரும்போதே சொல்றான், நான் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவேன். எந்த அளவுக்குனா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கரா நான் மாறுவேன். இப்படி நாங்க சண்டை போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதை வந்து நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் சீன்ல இங்கிலாண்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல வித்தியாசமான பர்சனும் அப்படியே ஏதோ ஒரு முட்டு சந்துக்கு போறான். இப்போதான் அவனை பத்தி சொல்றாங்க. இவனும் ஒன் ஆஃப் த 12 அப்போஸ்டல்ல ஒரு பர்சனா இருக்கான். இவனோட பேரு குவாட்ரி. அங்க வந்தவனே மிதோரியை பார்த்து அவன் சொல்றான், ஹேய் ஃபைனலா நீ வந்துட்டியோ மிதோரி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். மரியாதையா சொல்லு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க, உங்களோட பேஸ் எங்க இருக்கு, அந்த ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லு. அப்படி நீ எதுவும் சொல்லன்னு வச்சுக்கேன், நீ சாகுற மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் கொன்றுவேன். அப்படியா, நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்படின்னா ஒரு வித்தியாசமான வெப்பனை எடுக்கிறான். அந்த வெப்பனுக்கு இடையில ஒரு வித்தியாசமான இதயமும் இருக்கு. வா, உனக்கு பயம்னா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். அதை என்ஜாய் பண்ண நீ தயாரா? இது ஒரு அவளைக்கும் அதுக்கு ரியாக்டே பண்ணல. அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க ரத்தமா தெரிக்குது. அந்த இடத்துல மிதோரி ஒண்டி தான் வரான். ஆப்வியஸா என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. நான் அவன்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் அவன் கேட்கல. அதான் அவனோட கதையை அப்பயே நான் முடிச்சிட்டேன். இந்தாங்க அந்த 12 அப்போஸ்டலோட ஒரு டைரி. 12 பேர்ல 5 பேரை மொத்தமா நான் முடிச்சிட்டேன். இன்னமும் 7 பேர் தான். எல்லாரையுமே தேடி தேடி கொள்ள போறேன் எப்படின்னு வெறியோட சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த வித்தியாசமான அப்போஸ்டல் இந்த கேங் வந்து உண்மையிலேயே யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணும், எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் போட்ட உடனே உங்களால பார்க்க முடியும். 5 மணிக்கு தினமும் செக் பண்ணுங்க. தினமும் நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துடும். அப்படி வரலையா, ஏதாச்சும் கண்டிப்பா வேலையா இருப்பேன், அதனால தான் போட முடியாம இருக்கும். ஆனா அத்தனை நாள் கண்டிப்பா வரும். இல்ல மெம்பர்ஷிப்பை கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இப்பயே சொல்லிடுறேன், அது ஒன்றும் கம்பல்சரி இல்லை. மெம்பர்ஸா ஜாயின் பண்ணும்போது நாளைக்கு பார்க்குற வீடியோஸை இன்னைக்கே உங்களால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால விருப்பம் இருந்தா மெம்பர்ஸா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மெம்பர்ஸோட வீடியோ கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரத்துல அதிக வீடியோஸை நீங்க பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக்கையும் போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.